சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் யார்க்கும் எளிய, சொல்லுவது அனைவருக்குமே எளிது. அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அரியது அப்படின்னா கஷ்டமானது எது? சொல்லிய வண்ணம் செயல். ஒருத்தர் சொன்னபடி சொன்ன வாக்கை காப்பாற்றுறது, சொன்ன வண்ணம் செய்யறது, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். ஒரு திருக்குறள் படிக்கணும்னு ஆரம்பிக்கும்போது நான் சூப்பராக படிச்சிருவேன், 100 திருக்குறள் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. இட்ஸ் வெரி ஈஸி டு சே, பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ தட். சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்கிறது ரொம்ப எளியது. அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ரொம்ப கஷ்டமானது என்ன? சொன்னபடி செய்யறது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். எண்ணிய, நம்ம எண்ணக்கூடிய எண்ணம் எண்ணியபடி எய்துவார்கள். எண்ணியார், எப்போ? அந்த எண்ணக்கூடியவர் திண்ணியராக பெறின். மனசில் உறுதியோட நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். அடுத்தது, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அகலாது அணுகாது, அகலாதுன்னா ரொம்ப தூரம் போயிடக்கூடாது, அணுகாதுன்னா ரொம்ப பக்கத்தில் வந்திருப்பார். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தீ வைக்கிறோம், அதில் போய் தீ காயிடும்னு வச்சுக்கோங்க குளிர்காலத்தில். அப்போ என்ன பண்ணுவோம்? ரொம்ப பக்கத்தில் போனால் சுடும், ரொம்ப தூரம் போயிட்டோன்னா அதோட வெப்பம் நமக்கு வராது. எப்படி இருப்போம்? ரொம்ப பக்கத்துலேயும் போகாது, ரொம்ப தூரத்துலேயும் போகாது இருப்போம் இல்லைங்களா? அது மாதிரி இருக்கணும். இகழ்வேந்தர் அப்படின்னா அந்த வேந்தர்கள்கிட்ட பழகிறவங்க எப்படி பழகணும்? ரொம்பவும் நெருங்கக்கூடாது, ரொம்பவும் தள்ளி இருக்கக்கூடாது. அடுத்ததாக, உருப்பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாடு அப்படின்னா எப்படி இருக்கணும்? உருப்பசியும், கடும் பசி இருக்கக்கூடாது இந்த நாட்டில். ஓவா பிணி, நோய் சரியாகிறது பிரச்சனை இல்லை, நீங்காத நோய் இருக்கக்கூடாது. சிறுபகையும், பகைவர்கள், தன்னை அழிக்கக்கூடிய பகைவர்களும் சேராது இயல்வது நாடு. இது எதுவுமே சேராது இருக்கிறது தான் நாடு. அனைவரிடமும் நட்பு பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, செய்க பொருளை சிறுநர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல். செய்க பொருளை, பொருள்னா செல்வம். நம்ம பொருளை செய்யறது அப்படின்னா பொருளை சம்பாதிக்கணும், நம்ம பணத்தை சம்பாதிக்கணும். எப்படி? சிறுநர், சிறுநர்னா பகைவர். செருக்கு அரிக்கும், பகைவர்களுடைய செருக்கு, அவங்களுடைய செருக்குன்னா அந்த ஆணவம் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதை அழிக்கக்கூடிய எஃகு, கூர்மையான ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை. இப்போ பணம் சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கணும்? பகைவர்களுடைய செருக்கு அழிக்கும்படி சம்பாதிக்கணும். அதை விட கூறிய ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. நன்றி மாணவர்களே, அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.